ஹலோ கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகல. 222ல் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து எந்த ட்ரேடுமே நம்மளால ஃபைன் பண்ண முடியல. ஸோ எந்த பேட்டர்னுமே இல்லை, எந்த செட்டப்ஸுமே இல்லை. லைக் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சு, லைக் ஒரு 0.80%. தென் ஒரு ரெண்டு கேண்டலில் ஒரு 6 மினிட்ஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. தென் வந்து ஒரு நல்ல ஃபால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ட்ரெண்ட் தான் போச்சு. ஸோ ஹையர் லோ ஃபார்ம் ஆகி, ஸோ இந்த இடத்துல வந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே பெரிய கன்சாலிடேஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துலயே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 230 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் பெருசாக இல்லை. ஸோ தட்ஸ் தி திங். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த செட்டப்ஸ், ஐ மீன் இன்னத்த மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு செட்டப்ஸுமே இல்லை. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மேபி என்ட்ரி கிடைச்சிருக்கலாம். மேபி தே மேட் ப்ராஃபிட்ஸ். பட் அது வந்து தட்ஸ் நாட் தி திங். ஏன்னா வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரேட் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு என்ட்ரி எடுக்கல. லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் டவுன் ட்ரெண்ட் தான். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நல்ல டே ஹையை வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் பண்ணி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து, லைக் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 1:3 வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். பட் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்மளோட கரெக்டான ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ண முடியாது, நான் கரெக்டான ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நோ செட்டப்ஸ். ஸோ தட்ஸ் தி அப்டேட் ஃபார் டுடே. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வீடியோ போடல. ரீசன் வந்து என்னன்னா, லைக் இதுதான் வந்து நேற்று நம்ம ஃபைன் பண்ண செட்டப். 1 2 3 4 கைண்ட் ஆஃப் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த ட்ரெண்ட் இந்த கேண்டில் லைக் மேலேயும் சரி கீழேயும் சரி பெருசாக வீக் இல்லை. ஸோ அந்த ஒரு நல்ல செல் செட்டப் உள்ள ஒரு கேண்டில் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஒரு கேண்டில் பிரேக் டவுன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இந்த மூவ்ல வந்து நீங்கள் ஒரு 45 பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் அப்படிங்கும்போது ஈஸியாக கேப்சர் ஆகிருக்கும். பட் நாம எஸ்டர்டே இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நான் டியூ டு சம் அதர் ஒர்க் நான் வந்து ட்ரேடை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப் மூவ் இருந்துச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கன்சால்டேஷன்ல இருந்துச்சு. ஸோ இந்த கன்சால்டேஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரேட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம். ட்ரேடிங் வியூல பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருந்துச்சு. ஸோ ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல ஒரு சப்போர்ட் எடுத்து தென் மறுபடியும் வந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துச்சு. ஸோ நான் இந்த ட்ரேடை பார்க்கல. ஸோ இந்த இடத்துல தான் என்னமோ நான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணல. ஏன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், ஆப்வியஸாக இந்த இடத்துல வைக்கணும். ஸோ அது வந்து ரிஸ்கி. ஸோ அதனால நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ ஒரு நல்ல மூவ். எஸ்டர்டே வி மிஸ்ட். அண்ட் டுடே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்ஸ் இல்லை. ஸோ நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் டுடே தேர் இஸ் நோ செட்டப். ஸோ தட்ஸ் தி அப்டேட் ஃபார் டுடே. இந்த வீடியோவோட டேக்அவே என்னன்னா, நீங்கள் வந்து நல்ல ட்ரேடை மிஸ் பண்ணாலும் சரி, விச் இஸ் ஃபைன். ஏன்னா வந்து டெய்லியும் மார்க்கெட் இருக்கு தான் போகுது. இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, இன்னைக்கு இருக்கு அப்படின்னா நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மார்க்கெட் இருக்கு தான் போகுது. ஸோ நீங்களும் ட்ரேட் பண்ண தான் போறீங்க. ஸோ டோன்ட் ஃபோமோ அண்ட் டோன்ட் அர்ஜ். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேடை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நம்ம நேற்று மிஸ் பண்ண ட்ரேடை நான் இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செட்டப் இல்லாத மார்க்கெட்டில் எடுத்து லாஸ் பண்ணுறத விட மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது பெட்டர். ஸோ ஏன்னா வந்து ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ஒரு வெப்பன் மாதிரி. ஸோ அது வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அது யூஸ் பண்ண தெரியாமல் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது உங்களையே அஃபெக்ட் பண்ணும். And that's the takeaway from this video. And if you found this video useful, kindly like and subscribe this video, and comment if you have any doubts. That's it. Thanks. Bye.